Hello students, welcome back to my channel. 10th standard, 11th standard, 12th standard public exam 2025 last 1 month which is இதே குறிப்பா 11th and 12th க்கு பாத்தீங்க அப்படினா ஒரு 25 days தான் இருக்குது. ஓகேங்களா ஏனா ஜனவரி ஓவர், பிப்ரவரி மந்த் மட்டும் தான் இருக்குது. மார்ச் 3rd எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிப்ரவரி மந்த்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் பக்கம் வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பப்ளிக் பிராக்டிக்கல் ஃபார் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் போன்ற சப்ஜெக்ட்டுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 25 டேஸ் பக்கம் தான் இருக்கும். 11th and 12th-க்கு 10th-க்கும் சேம் 25 டேஸ் தான். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 30 டேஸ் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அவங்க வந்து வீட்டில இருந்து படிக்கிற மாதிரி விச் இஸ் அந்த மார்ச் மந்த் அவங்களுக்கு 27 தானே எக்ஸாம். ஸோ அதில் ஒரு 27 டேஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ 10th-க்கு பிரச்சனை, ஓரளவுக்கு டைம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் 11th and 12th-க்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. ஸோ இந்த கம்மியான நேரத்தில் நீங்க படிச்சு ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த 1 month நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். வேற எதுவுமே நான் சொல்ல போறது இல்லை. நீ எதையோ படிச்சுக்க, ஓகேவா? நான் உனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி பிளான் எல்லாம் நான் நிறைய கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அதை மட்டும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலாட்டி மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டெய்லி காலையில 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சாலும் ஓகே தான், அது வெல் அண்ட் குட். பட் 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க, அதுக்கு மேல எந்திரிக்காதீங்க. ஓகேங்களா, எந்திரிக்காம இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு 5 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. 1 month தான் இருக்குது. ஸோ ப்ராப்பரா அப்பதான் உங்களால படிக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த நைட் டயத்துல படிக்கிறத விட மார்னிங் டைம் படிக்கிறது மேபி மெமரிஸ் ஆகலாம். பட் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப மிட் நைட்ல ஒரு 12 o'clock, 1 o'clock, 2 o'clock அந்த மாதிரி நைட்ல படிக்கிறதா எனக்கு மெமரி ஆகும். ஏன்னா அந்த நேரத்துல சவுண்ட் இல்லாம இருக்கும். பட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் சைக்காலஜி படி பார்க்கல. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, படிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மார்னிங் டயத்துல படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் மெமரிஸ் ஆகும். ஸோ அதனால 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. எந்திரிச்சு டெய்லி பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours அது படிங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், டெய்லி காலையில 1.5 மணி நேரமாவது மினிமம் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 2 hours வரைக்குமே நீங்க வந்து படிக்கலாம். அதுக்கு மேல படிச்சாலும் ஓகே தான். பட் மினிமம் 1.5 மணி நேரம், மேக்சிமம் 2 மணி நேரம் அந்த மாதிரி நீங்க வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, டெய்லி காலையில மட்டும். அதே மாதிரி இது நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இனிமே வந்து டெய்லி வந்து மேஜர் சப்ஜெக்ட் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. மேஜர் சப்ஜெக்ட் லைக் இப்போ 10th-னா மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், 11th 12th-னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாமே மேஜர். அந்த மேஜர் சப்ஜெக்ட்டை டெய்லி வந்து படிங்க. ஓகேங்களா, டெய்லி வந்து மேஜர் சப்ஜெக்ட் படிங்க. டெய்லி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அல்லது 2 சப்ஜெக்டோட 1 word வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா புக் பேக் 1 word வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் டயத்துல லாஸ்ட் ஒரு நாள் பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா 1 word தானே, எக்ஸாம் டயத்துல லைட்டா பார்த்தா நமக்கு மெமரி ஆயிரும் அப்படிங்கிற தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு கால்குலேஷன். ஸோ இப்போ இருந்தே வந்து 1 word படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்க டெய்லி அட்லீஸ்ட் நான் ஒரு 1 or 2 மேஜர் படிக்க சொல்லியிருக்கேன்ல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டுடே வந்து நீங்க மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே 10th-னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் சோசியல் சயின்ஸ் ஏதோ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இனிமே எப்போ படிச்சாலும் சரி, கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஏதாவது ஒரு இயர் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை கூட வச்சு அதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்க. நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிறபடி படிங்க. அட் த சேம் டைம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ இதையும் வந்து இந்த நெக்ஸ்ட் 1 month-க்கு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டைம். ஏன்னா இது வரைக்கும் நான் ஸ்கூல் டைத்தை பத்தி உங்ககிட்ட நான் பேசியிருக்கே மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. நான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருப்பேன்னா டெய்லி காலையில வந்து ஒரு 1.5 hours ஆகுது மினிமம் வந்து படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 hours வந்து நான் மினிமம் படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். நீங்க கிளாஸ் விட்டு ஒரு 6 or 7 o'clock வரீங்கனாலும் ஒரு 10, 11 வரைக்கும் நான் படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஓவரால் சேர்த்து ஒரு டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours வந்து நான் உங்களை படிக்க சொல்லியிருப்பேன் டெய்லி. ஸோ இதுதான் வந்து நான் இத்தனை நாள் சொல்லியிருப்பேன். இன் பிட்வீன்ல வந்து நீங்க கிளாஸ்ல இருக்கிற டைம் லைக் எப்படி சொல்றது, கிளாஸ்ல வந்து காலையில ஒரு 9 o'clock இருந்து ஈவினிங் ஒரு 4 o'clock, 8:45 இருந்து 4:30 வரைக்குமே கிளாஸ்ல தான் இருக்கிறீங்க. பட் 9 to 4 அப்படிங்கிறப்பவே ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் டைம் நீங்க அங்கே தான் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ இது வரைக்கும் நான் அதை பத்தி பேசியிருக்க மாட்டேன். பட் இந்த நெக்ஸ்ட் 1 month-க்கு நீங்க கிளாஸ்ல உங்களுக்கு டெஸ்ட், அசைன்மெண்ட், ரைட்டிங் ஒர்க், வாட் எவர் இட் இஸ் என்ன கொடுத்திருந்தாலும் சரி, அதை வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுங்க போதும். ஏன்னா இது வந்து காலேஜ் கிடையாது. காலேஜ்ல தான் வந்து 75 மார்க் ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா காலேஜ்ல தான் வந்து நீங்க வந்து 100 மார்க்குக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 மார்க் உங்க மார்க். ஸோ அதுல
75 மார்க் தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்க. பேலன்ஸ் 25 மார்க் வந்து இன்டர்னல். ஸோ விச் இஸ் அசைன்மெண்ட், சிஏஏ எக்ஸாம், லைக் மாடல் எக்ஸாம், மிட்டம் எக்ஸாம், இது எல்லா மார்க்கையும் கம்பைன் பண்ணி தான் வரும். அதுவுமே அது வந்து டீச்சர்ஸ் போறதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்கூல் வந்து அப்படி கிடையாது. என்னதான் சயின்ஸ்ல 25 மார்க் ப்ராக்டிகல் இருக்குது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அந்த மாதிரி 30 மார்க், தமிழ் இங்கிலீஷ் 10 மார்க் ப்ராக்டிகல் இருந்தாலும் தே வில் கிவ் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதுலலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து எப்படி சொல்றது, அதுக்கு மேல வந்து அதுக்கு அந்த கிளாஸ்ல கொடுக்குற ஒர்க்குக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்க. உங்களுக்கு தேவை வந்து மார்க் தான். ஃபுல்லி நீங்க எடுக்க போற மார்க் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறப்ப ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி படிங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் நான் மேக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எடுக்கிறேன் ஒரு ஸ்கூல்ல. நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லைக் பிசிக்ஸ் வந்து டஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிசிக்ஸ் டஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு தோணும் கிளாஸ்ல ஓகே இன்னைக்கு இந்த 2 ஹவர் ஃபர்ஸ்ட் 2 ஹவர் பிசிக்ஸ் நான் படிச்சிடணும் அப்படின்னு அவன் நினைப்பான். பட் என்னன்னா இப்போ நான் மேக்ஸ் வரேன், நான் என் ஹவர்ல மேக்ஸ் வரேன், எனக்கு நடத்துறதுனால நான் முடிச்சிட்டேன். நீங்களும் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, பிசிக்ஸ் தான் வீக். பட் நான் வந்து என்ன சொல்லுவேன், நீ மேக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என் சப்ஜெக்ட் தான் நான் படிக்க வைப்பேன், என் சப்ஜெக்ட்ல நீ நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். அதுதான் எனக்கு ஆஸ் அ டீச்சரா தேவை. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உனக்கு என்ன தேவை, நீ பிசிக்ஸ்ல வீக்கா இருக்க, நீ பிசிக்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நீ பிசிக்ஸ் நல்லா படிக்கணும். அப்போ நீ அதுக்கு தான் டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க மேக்ஸ் சொன்னாலும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ண பாருங்க. எனக்கு இந்த மாதிரி ஓகே நான் மேக்ஸ் வந்து என்னால மார்க் நல்லாவே எடுக்க முடியும், நான் பிசிக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கேன், நீ படிக்கணும்னு சொன்னா டீச்சர்ஸ் கண்டிப்பா வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி உனக்கு கேட்டா நான் சொல்லிடுவேன், ஓகே உனக்கு பிசிக்ஸ் ஈஸியா ஓகே, இப்போ எனக்கு 2 ஹவர் இருக்கா, ஒரு ஹவர் நீ பிசிக்ஸ் படி, ஒரு ஹவர் மேக்ஸ் பாரு அப்படி சொல்லிடலாம். இல்ல அவங்க அப்படி சொல்லலாம்னா உனக்கு பிரச்சனை இல்லை, நீ லீவ் போட்டுரு, இன்னும் 25 டேஸ் தான் இருக்குது. ஐ திங்க் எனக்கு ப்ராபப்ளி டேட் சரியா தெரியல, February 7 அந்த 13 அந்த ஆல்மோஸ்ட் அந்த 14-15 உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அட்டெண்டன்ஸ் அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு அப்புறம் நீ கிளாஸ் போனாலும் அட்டெண்டன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலும் அது சும்மா தான் எடுக்கிறது, கவுண்ட்ல வராது. ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் வந்து 75% அட்டெண்டன்ஸ் இஸ் இனஃப் டு ரைட் த எக்ஸாம். ஸோ அதே மாதிரி நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா நீங்க லீவ் போட்டாலுமே வந்து உங்களுக்கு பெருசு அளவுக்கு இம்பாக்ட் ஆக போறது இல்லை. அதாவது இப்போ கிளாஸ்ல உங்களுக்கு வந்து நடத்த வேண்டியதெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு, ஸோ இப்போதைக்கு கிளாஸ்ல வந்து அவங்க சப்ஜெக்ட் அவங்க படிக்க தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கிளாஸ் போக தேவையில்லை. நான் நெகட்டிவ் என்னது சார் கிளாஸ் சொல்ல வேணாம்னு சொல்றாங்க அப்படிலாம் நீங்க யோசிக்கலாம், நீங்க போக தேவையில்லை. ஓகேங்களா? நீங்க வீட்டுல இருந்து ஜாலியா உங்களால ஜாலியா இல்ல, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃபா இருக்குன்னு தோணுதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக டைம் கொடுத்து படிங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து கிளாஸ் போனா தான் படிக்க தோணும், ஒரு சில பேருக்கு வீட்டுல இருந்தா தான் படிக்க தோணும். ஸோ நீங்க எந்த கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இதே என்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் தான். எப்படி எனக்கு மார்னிங் இல்லாம மிட் நைட்டோ அது மாதிரி இதுவும் அப்படிதான். எனக்கு வீட்டில் இருந்தால் அவ்வளோலாம் படிக்க தோணாது, எனக்கு கிளாஸ் போனால் தான் படிக்க தோணும். ஸோ நான் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிளாஸ்ல இருந்தா இல்லை வீட்டில் இருந்தா அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை லைப்ரரி எங்கேயாவது உங்கள் ஊரில் லைப்ரரி இருக்கா, லைப்ரரியில் போய் உட்காந்து படிங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால இனிமே இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. அப்புறம் ஈவினிங் சொன்ன மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்து இனிமேல் இந்த மழை சீசன் இல்லை, பட் மழையெல்லாம் வந்துச்சுன்னா அதை போய் ஆட்டம் போடுறது, கோல்டு விடிய காலையில் கோல்டு வாட்டரில் குளிச்சு அந்த மாதிரி ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் வராமல் ஏன்னா இருந்துச்சுன்னா படிக்கவே எனக்குலாம் இப்போலாம் அந்த கோல்டுலாம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு படிக்க சுத்தர தோணவே இல்லை. நாளைக்கு என்னதான் எக்ஸாம் இருந்தாலுமே நல்லா படிக்க தோணாது. ஏன்னா எனக்கு அந்த மைண்ட் செட்டே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வெளில போகிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் வந்து ப்ராப்பராக ஸ்கூல் போகிறோமா வீட்டுக்கு வரோமா ஸோ அந்த மாதிரி இருந்துக்கங்க. அப்புறம் மொபைல் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிடுங்க. உங்களுக்கு யூடியூப்ல தேவையான ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த மாதிரி பார்க்குறீங்களா விட்டுருங்க. இல்லையா, நான் ஆல்ரெடி எல்லாம் வீடியோ போட்டேன், ஒரு புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இதோட மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இல்லை யூடியூபே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. என் வீடியோ பார்க்கலாட்டி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா என் வீடியோ பார்க்கறதுனால எனக்கு மட்டும் தான் பெனிஃபிட். நீங்கள் ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். நான் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் போட்டேன், இல்லை இன்னும் நான் எதுவும் போடாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் 1 வீக்குள்ளே எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். 1 வீக்ல முடியாது, ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள அப்லோட் பண்ணிடுறேன். அதை பார்த்துட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை அது சுவிச் ஆஃப் பண்ண முடியாது, அது நடக்காத காரியம். யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? என்னோட சேனல் கிடையாது, எந்த சேனல் இருந்தாலும் இல்லை வேற சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை பாருங்க. அது ஓகே, ப்ரீவியஸ் இயர் அவங்க சொன்னதெல்லாம் எக்ஸாமுக்கு வந்திருக்கான்னு பாருங்க. ஒருவேளை வந்துருந்துச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஓகே, நீங்க அதை மார்க் பண்ணிட்டு யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஏன்னா நான் இதே மாதிரி இன்னொரு 10 நாளைக்கு அப்புறம் லாஸ்ட் 10 டே ஸ்டடி பிளான் போடுவேன், அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 டே ஸ்டடி பிளான் போடுவேன். நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பட் நீங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. பட் படிப்பீங்களா அப்படின்னா ஐ டோன்ட் கேர், எனக்கு தெரியல. ஸோ அதனால யூடியூப்ல அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கொஞ்சம் வாட்ஸ்அப்பு ஸோ அந்த மாதிரி ஈவன் என்னோட வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்குல்ல. ஸோ அதனால ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் மியூட்ல போட்டுக்கோங்க. வாட்ஸ்அப்போட அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இல்லை யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்சளவு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. டிவி பார்க்கலாம், அது அந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அது கொஞ்சம் நேரம் தான் பார்க்க போறீங்க. எப்போது சண்டே இந்த மாதிரி வீக்லி ஒரு மூவி போடுறாங்களா அப்போ பாருங்க. ரொம்ப டிவிக்கும் அடிக்ட் ஆகிட வேணா, மொபைல் குறிப்பா. ஏன்னா டிவி கூட வந்து
வீட்டில் அப்படி இப்படின்னு எல்லாரும் இருக்கையில தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அது அந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சியாக பார்க்க மாட்டோம். பட் மொபைல் அப்படி கிடையாது. ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டு பார்த்தோம்னா அப்படியே மொபைல் இன்ஸ்டா ரீல் தரோம்னா இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. முடிஞ்ச ஹோட்டல் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிளாஸ் டைம் மார்னிங் ஈவினிங் எல்லா டயத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எனிவே ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட்.